உன் குறை தீர்க்க ஒத்த ரூபமா இருக்கா இந்த நாகமயான காளி. நாகமயான காளி குருமேடை நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஆலயம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த நாகாத்தம்மன் ஆலயம் புழல்ல இருக்கு. இந்த நாகாத்தம்மன் ஆலயத்துல என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது மயான காளியும் இருக்காங்க. அருள்வாக்கு சொல்லும் போது நாகமயான காளியா என் மேல வந்து அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் இந்த ஆலயத்துடைய மிக சிறப்புன்னு கூட சொல்லலாம். அதாவது எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்து இந்த இடத்துல நாங்க அவங்களுக்கு வழங்கிட்டு இருக்கோம். வரவங்களுக்கு எல்லாருக்குமே சந்தோஷன்ற ஒரு விஷயத்த அள்ளி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல வரும்போது, அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா 5 வயசு இருக்கும்போது என் மேல நாகாத்தம்மன் வர ஆரம்பிச்சாங்க. அதாவது எப்படி சொல்லணும்னா, எங்க ரிலேஷன் ஒருத்தவங்களுக்கு நிச்சயதார்த்தத்துக்காக ஒரு கோயில்ல வச்சு தேங்காய் உடைச்சிட்டு இருந்தாங்க. அதாவது தட்டு மாத்தணும்ன்றதுக்காக தேங்காய் உடைக்கும் போது அந்த அர்ச்சனை பண்ற தேங்காய் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அழுவிடுச்சு ஒரு தேங்காய். அப்போ வந்து திடீர்னு என் மேல, அதாவது 5 வயசு குழந்தையா இருக்கிற வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த பொண்ணை கட்ட வேணாம்னு சொல்லிட்டு சாமி சொல்லுது, இந்த பொண்ணை கட்டாதீங்க பிரச்சனை ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி ஒரே கத்தி அப்படியே அழுதுருக்கேன். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, குழந்தை ஏதோ சொல்லுதுன்னு சொல்லிட்டு யாரும் அதை நம்பல. அதனால என்ன சொல்லியிருக்காங்க, நீ அழாத, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு என்னை சமாதானப்படுத்தியிருக்காங்க. ஆனால் நான் சமாதானம் ஆகாமையும் அதே மாதிரி ஒரு மாதிரி கத்திக்கிட்டே இருந்திருக்கேன். அதுக்கடுத்து திரும்ப உடைச்ச தேங்காவும் பார்த்தீங்கன்னா அழுகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு திரும்ப 3வது ஒரு தேங்காய் உடைச்சாங்க, அதுவும் அழுவிடுச்சு. அதனால லாஸ்டா ஒரு தேங்காய் வாங்கி சூற விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து தட்டு மாட்டிக்கிட்டு அவங்க மேரேஜ்க்கான வேலையை பார்க்க அவங்க போயிட்டாங்க. மேரேஜும் நடந்துருச்சு. நடந்து ஒரு 2 மாசம் கூட இருக்காது, அவங்க லைஃப்ல வந்து அவங்க பிரிஞ்சுட்டாங்க. நிறைய பிரச்சனைகள் வந்து, இத்தனைக்கும் அவங்க ரிலேஷன்ல தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. பட் அதாவது ஏதோ ஒரு விஷயத்தினால அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி பிரிஞ்சுட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சின்ன வயசுல இருந்தே நான் சொல்லுவேன். எனக்கு ஒரு ஏதோ ஒரு விஷயங்கள், அதாவது ஒரு கோயிலுக்கு போனா சொல்லுவேன் சரிங்களா, ஒரு புத்தூர்ல போயிட்டு நான் புத்தூர்ல இருந்து வெளியில வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதே மாதிரி எங்கேயாவது இந்த பம்பு அடிக்கிற சவுண்ட் எல்லாம் கேட்டா என்னையே அறியாமையே உடம்பு முழுக்கும், ஒரு மாதிரி கண்ணுல இருந்து தண்ணியா வரும். நாகசிலைங்களை பார்த்தா என்னையே அறியாம ஒரு உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு வரும். அது என்னன்னு எனக்கு சொல்லவும் தெரியாது. அந்த ஏஜ்ல பயம், என்னையே அறியாம ஒரு பயம் இருக்கும். நைட்ல கனவுல பாத்தீங்கன்னா புத்தூர்ல நானே உள்ள போயிட்டு புத்துல இருந்து வெளியில வர மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து நடக்கிறது, அதாவது ஏற்கனவே நடந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் நான் வந்து சொல்லுவேன். நான் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நடக்குது, எனக்கு கனவுல காமிச்சது, இது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் வீட்டுல வந்து எச்சரிச்சிருக்கேன். அதே மாதிரி நிறைய தேவை, அதாவது ரிலேஷன்கள் யாராவது பார்த்தா கூட உங்களுக்கு ஏதோ நடக்க போகுது, ஒரு விபத்து நடக்க போகுது, பார்த்து இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு என்னையே அறியாம நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனா அது வந்து எங்க வீட்லயும் சரி மற்ற இடத்துலயும் சரி அது பெரிய விஷயமா யாரும் எடுத்துக்கல. ஏதோ குழந்தை ஏதோ சொல்லுது, என்னவோ வளர்றா அப்படின்ற மாதிரி தான் நினைச்சாங்களே தவிர்த்து பெரிய விஷயமா எடுத்துக்கல. எனக்கும் அந்த ஏஜ்ல வந்து அதனுடைய எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து எனக்கும் தெரியாம இருந்துச்சு. அதுக்கடுத்து நான் வந்து ஒரு 18 வயசு ஆகும்போது தான் வந்து எனக்கு வந்து முழுசா அந்த அம்மா வந்து
என் மேல வர ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து சில விஷயங்கள் வந்து சொல்ல ஆரம்பிச்சோன்னா வீட்டுல பயந்துட்டு போயிட்டு ஏதோ இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு 19 வயசுல கல்யாணம் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நிறைய பிரச்சனைகள் நடந்துச்சு. மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயில் போயிட்டு ஏன் இந்த பொண்ணு இப்படி பண்ணுதுன்னு பார்க்கும்போது என் மேல நாகமா இருக்காங்கன்ற ஒரு விஷயம் வந்து அப்பதான் எங்க வீட்டுல எல்லாருக்குமே தெரிய வந்து எங்க வீட்டுல வாக்கு வாங்கிட்டாங்க. பசங்க ஆனதுக்கு அப்புறம் முழுசா இறங்கிக்கோன்னு சொல்லிட்டு வாக்கு ஆனதுக்கு அப்புறம் பசங்கன்னு ஆனதுக்கு அப்புறம் முழுசா இப்ப அம்மா இறங்கி எல்லா வாக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு 9 வருஷம், அதாவது ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க வந்து மேல்மலையனூர் போயிருந்தேன். ஒரு இந்த மாதிரி சாமி கேட்க வந்தவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை செய்வினை இருக்குன்னு சொல்லிட்டு சரி அங்க போய் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் அங்க போயிருந்தேன். அப்ப அங்க இருக்கிறவங்க கூப்பிட்டதுனால அங்க போயிருந்தப்போ அங்க வந்து அவங்க மேல இருந்து நான் செய்வினையை எடுத்தேன். ஏன்னா நாகாத்தம்மன் வரும்போது அவங்களுக்கு வந்து செய்வினை பிரச்சனை இருந்தா நாகாத்தம்மன் எடுத்துருவாங்க. திருமண தடைகள் இருந்தா அதை விலக்கி விட்டுருவாங்க. நாகதோஷம் இருந்தால் நாகதோஷ பரிகாரம் பண்ணி அதையும் சரி செஞ்சிருவாங்க. அதே மாதிரி கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, குழந்தை இல்லாத பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலுமே அவங்க சரி பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. ஆனா மயான காளி வந்ததுக்கு அப்புறம் அப்பதான் வந்து முதல்ல என் மேல அந்த அம்மா வந்து ஒரு மாதிரி கடிச்சிட்டு ரொம்ப சவுண்ட் போட்டு என் மேல வந்திருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற அந்த கெட்ட ஆத்மாவை விரட்டி அவங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க பிடிச்சிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்கள. ஆனா அவங்க மேல இருந்து அந்த கெட்ட ஆத்மா விரட்டினதுக்கு அப்புறம் இப்போ வந்து அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கடுத்து மயான காளியும் என் மேல வர ஆரம்பிச்சாங்க. மயான காளியும் வந்து ஏவல், பில்லி, சூன்யம் இதெல்லாம் விரட்டணும்னா மயான காளி இல்லாம பண்ணவே முடியாது. அந்த அம்மாவும் வந்து என் மேல வந்து அந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளா 2 பேரும் சேர்ந்து ஒத்த சுரூபமா நாக மயான காளியா வந்து அருள்வாக்கு சொல்ல ஆரம்பிச்சாங்க. எந்த விதமான பிரச்சனைகள், சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, இந்த தண்ணியில கரைச்சி விட்டுட்டாங்க செய்வினை செஞ்சு எங்களால கிளியர் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எங்கெங்கயோ போயிட்டு சரி பண்ண முடியல, அவ்வளவுதான் பைத்தியமா அலைய போறோம் அப்படின்ற மாதிரி லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு கூட இங்க வரும்போது அதற்கான தீர்வு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். வர மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்து அவங்களுக்கு சந்தோஷத்தை மட்டுமே இந்த நாக மயான காளி அள்ளி வழங்கிட்டு இருக்காங்க கூட சொல்லலாம். என் மூலமா வந்து வாக்கு சொல்லும் போது அந்த வாக்கு வந்து கேட்டுட்டு போறவங்களுக்கும் சரி, அந்த கனியை வாங்கிட்டு போறவங்களுக்கும் சரி, எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலுமே அது சரியாகுதுன்னு சொல்லிட்டு வர மக்கள் எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதுவும் ஒரு கண்கூடா பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இது இருந்துட்டு இருக்கு.